முருகனை வழிபட பெரிய விதிமுறைகள் எதுவும் இல்லை. மனதார அவரை நினைத்து முழுமையாக சரணடைந்தால் போதும். இப்போது முருகனை வழிபடும் போது சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை பார்ப்போம். முருகன் மந்திரங்கள். ஓம் சரவண பவ, பாதுகாப்பும் முருகன் அருளும் கிடைக்கும். ஓம் ஷண்முகாய நமக, ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும். ஓம் முருகனே நமக, அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும். வேலவா வேலவா, வெற்றி கிடைக்கும். ஓம் குமாராய நமக, ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஓம் கந்தாய நமக, வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும். ஓம் சுப்பிரமணியாய நமக, வாழ்க்கை தடைகள் நீங்கும். ஓம் வேலாயுதாய நமக, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் சுவாமிநாதாய நமக, முருகனின் கருணையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக, அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும். இந்த மந்திரங்களை 21 முறை, 108 முறை அல்லது 1008 முறை மனதார சொல்லி வழிபட்டால் முருகனிடம் கேட்ட வரங்கள் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். கேட்டதை தரும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்கள். தமிழ் கடவுளான முருகப் பெருமான் மிகவும் எளிமையான கடவுளாக கருதப்படுகிறார். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து காக்கும் தெய்வம் என்றும் நம்பப்படுகிறது. உண்மையான பக்தியுடன் முருகனை வழிபட்டால் கேட்ட வரங்களை அருள்வார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் முருக வழிபாட்டில் மந்திர ஜபம் மற்றும் துதி பாடல்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அரோகரா என்று சொல்வது பரம்பொருளே என்னை காப்பாற்று என்ற அர்த்தம் கொண்டது. அதனால் முருகனையும் சிவபெருமானையும் பக்தர்கள் அரோகரா என்று கூறி வழிபடுகின்றனர். முருகப்பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என்று பலர் நம்புகிறார்கள். முருகனை வழிபட மிகவும் ஏற்ற விரதம் சஷ்டி விரதம் ஆகும். குழந்தை வரம், குடும்ப பிரச்சனைகள், வாழ்க்கை தடைகள் போன்ற எந்த வேண்டுதலாக இருந்தாலும் முருகனை மனதார வழிபட்டு சஷ்டி விரதம் இருந்தால் பலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அரோகரா.